தினமும் காலையில் ஒரே மாதிரியான உணவு சாப்பிட்டு சலிப்பு ஏற்படும் பட்சத்தில் தென்னிந்தியாவில் விற்பனையாகும் இந்த 8 வகையான ஊத்தாப்பத்தை முயற்சித்து பாருங்கள். அதை பற்றி இங்கு விரிவாக பார்க்கலாம். இது மிகவும் பிரபலமான காலை உணவாகும். வழக்கமான ஊத்தாப்பம் மீது பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்க்க வேண்டும். அவற்றை பிரஷ் தேங்காய் சட்னியுடன் சாப்பிட்டால் சுவை அட்டகாசமாக இருக்கும். ஊத்தாப்பத்தின் மீது நறுக்கிய தக்காளி துண்டுகளை சேர்ப்பது வித்தியாசமான சுவையை தரக்கூடும். இதை வீட்டில் தயார் செய்த சட்னி அல்லது சாம்பாருடன் சாப்பிட செய்யலாம். இந்த ஊத்தாப்பம் பிரஷ் காய்கறிகளான கேரட், குடை மிளகாய், பட்டாணி மற்றும் சோளம் பயன்படுத்தி தயார் செய்யப்படுகிறது. இது மிகவும் ஆரோக்கியமான ஊத்தாப்பம் வகையாகும். இது சீஸ் பிரியர்களின் ஃபேவரைட் ஊத்தாப்பம் ஆகும். உணவுக்கு தனித்துவமான சுவையை தரக்கூடும். ஊத்தாப்பம் மீது துருவிய சீஸை சேர்க்க வேண்டும். ஃப்ரெஷ்ஷாக துருவிய பன்னீரை ஊத்தாப்பம் மீது தூவ வேண்டும். அத்துடன் வெங்காயம், தக்காளி மற்றும் மசாலா பொருட்களை சேர்ப்பது உணவின் ஊட்டச்சத்து மதிப்பை அதிகரிக்கக்கூடும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் மற்றும் மசாலா கலவையுடன் தயார் செய்யப்பட்ட ஊத்தாப்பம் வகையாகும். உணவில் காரத்தை விரும்புவர்களுக்கு ஏற்ற உணவாகும். இதை சட்னியுடன் பரிமாற செய்யலாம். வரமிளகாய், பூண்டு, புளி மற்றும் மசாலா பொருட்கள் கொண்டு செய்யப்படும் காரமான மைசூர் சட்னியை ஊத்தாப்பத்தின் மீது சம அளவில் தடவ செய்வார்கள். அவற்றை சூடான சாம்பாருடன் சேர்த்து சாப்பிட்டால் அட்டகாசமாக இருக்கக்கூடும். ஊத்தாப்பத்தின் மீது ஃப்ரெஷ்ஷாக கட் செய்த கீரையை தூவ வேண்டும். இது உணவிற்கு கூடுதல் சுவை அளிப்பதோடு ஊட்டச்சத்து உணவாக மாற்றுகிறது. பச்சை நிறத்தில் காட்சியளிக்கும் இந்த ஊத்தாப்பத்தை காலை உணவாக நீரிழிவு நோயாளிகளும் சாப்பிடலாம்.